நீ வேண்டாடா, நான் மட்டும் போய் எடுத்துட்டு வரேன். ஜாக்கிரதைடா. ஜீவா, இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? டேப்பில் தண்ணி வரல, அதான் பார்த்துட்டு வந்தேன். சரி சரி ஓ, பப்பி வேற குலைச்சிக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியலையே. சொல்லு முருகா. ஃபாதர், நான் தான், சொல்லுப்பா. வழக்கம் போல் ஆஃபீஸ் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு போனேன் ஃபாதர். ஆஃபீஸ் டோர் லாக் உடஞ்சி கிடக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபைல்லாம் உள்ளே அங்கேயும் சிதறி கிடக்குங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலைங்க ஃபாதர். இந்த ஜீவாவும் முரளியும் நைட்லேருந்து ஃபோன்லேயே இல்லைங்க ஃபாதர். ஒரு பக்கம் ஆஃபீஸ் டோர் உடஞ்சி கிடக்குங்க, இன்னொரு பக்கம் அந்த பசங்களை காணோம். அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு கேட்கணும். நம்ம ஹோமில் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்லைங்க ஃபாதர். இந்த பசங்களும் நம்மகிட்ட சொல்லாமல் எங்கேயும் வெளியிலையும் போக மாட்டானுங்க, அவங்கள வேற காணுங்க ஃபாதர். இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குங்க ஃபாதர். ஃபாதர், நான் ஈவினிங்குள்ளே ஹோம் வந்துடுவோம்ப்பா. மற்றதெல்லாம் அங்கே வச்சு பேசிக்கலாம். சரிங்க ஃபாதர், வச்சிடுறேன். மறந்துவே
பூரணி தம்பதியருக்கு நான்சி என்ற பெண் குழந்தையை பரலோக பிதாவான ஆண்டவரின் ஆசையுடன் இத்திருச்சபை தத்தெடுத்து வளர்க்க சம்மதம் தெரிவிக்கிறது. ஆமென். எந்த ஒரு விஷயமானாலும் நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுப்பீங்க. ஆனால் குழந்தை நான்சியை தத்து கொடுத்த ஒரு விஷயம் மட்டும் சரியில்லையோன்னு எனக்கு தோணுதுங்க. மன்னிச்சிருங்க. நான்சியை தத்து எடுத்தவங்ககிட்டையும் முரளியை பற்றி எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கே முரளி குணமாகி அவன் தங்கச்சி நான்சி எங்கேன்னு கேட்டேன்னா அவனுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறதுப்பா? வாரிசு இல்லாத எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்த வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாற்றிருக்கீங்க ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர். முரளி கூட நீங்க அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா பழகினா அவனும் சந்தோஷமா உங்ககிட்ட ஓடி ஆடி விளையாடுவான். வா முரளி, இன்னிலிருந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். சரியா? நம்ம ஹோம்ல இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களை மாதிரி நீயும் ஹாப்பியா இருக்கலாம். டே எம்ஜி, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு பன்னுன்னா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாதர் கொடுத்தாரு. ஊட்டி விட்டுருமா? ஆ ஆ ஏண்டா ஜீவா, நானே சமையல் கட்டில் கை வேலையாக இருக்கேன். அப்படியே என்ன அவசரமாக என்ன பேசணும்னு சொன்னேன்? மாமா, முரளி உடம்பு சரியானதுக்கு அப்புறமும் அழுதான்ல, அது ஏன்னு என்கிட்ட சொன்னா மாமா. முரளிக்கு நான்சின்னு ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சான். அந்த பாப்பானா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி அந்த பாப்பாவுக்கும் முரளியை ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் மாமா, உங்க அம்மா அப்பாவும் சாமி கிட்ட போயிட்டாங்களாம். கூடவே அவனுக்கு பிடிச்ச நான்சி பாப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அலறேன்னு என்கிட்ட சொன்னா மாமா. நீ என்ன சொன்ன? நான் தான் முரளியோட குட் ஃப்ரெண்ட் ஆச்சே.